மாண்புமிகு ஜோசப் விஜய் சார் அவர்களுக்கு உன் அன்பு வேண்டுகோள். சட்டசபையில் இதுக்கு முன்னாடி யாரும் இந்த மாதிரி குட்டி ஸ்டோரி சொல்லி எந்த சட்டசபையில் நிறைவு சொல்லலை. ஆனால் நீங்கள் ஒரு குட்டி கதை சொல்லி ஒரு சின்ன பையன் அப்பாவை தேடினா அப்பாவை காணோன்னு சொல்லி நீங்கள் ஒரு கதை சொல்லியிருக்கீங்க. அதாவது நீங்கள் கதை சொல்கிறது இது ஒரு நீங்கள் ஒரு பொதுக்கூட்டமோ உங்களுடைய ஆடியோ லான்ச்சோ இல்லை, அது சட்டசபையில் எந்த விதிமுறையில் தான் பேசணும் அப்படின்ட்டு ஒரு விதிமுறைகள் இருக்குது. எப்படி பேசணும் சரி விதிமுறைகள் இருக்குது. அதுக்கு அப்பாற்பட்டு நீங்கள் பேசியிருக்கீங்க. ஆனால் நீங்கள் சின்ன பையன் அப்பாவை காணோன்னு சொல்கிற பதிவு யாரை சொல்கிறீங்கன்னு தெரியல. அந்த பதிவு அகேன்ஸ்டாக சோஷியல் மீடியாவில் உங்களுக்கு எதிராகவும் சில பேர் போட்டுட்ருக்காங்க. அதுக்கு என்ன பதில் நீங்கள் சொல்ல போகிறீங்கன்னு தெரியல. ஆனால் நீங்கள் கொஞ்சம் வாயை திறங்க சிஎம் சார் சொல்லி பேச்சு அறிவிச்சிருக்கிறதுக்கு அதாவது மக்கள் பிரச்சனையை பற்றி பேசாமல் இந்த மாதிரி மக்கள் பிரச்சனையை பற்றி பேசுகிறத விட்டு போட்டு அப்பாவை காணோம் தாத்தாவை காணோம் அந்த மாதிரி கதை சொல்கிறத விட்டுட்டு மக்கள் பிரச்சனையை கொஞ்சம் வாயை திறந்து பேசுங்க சார்.